வணக்கம். காதல் என்றால் சொல்வது அல்ல, கைவிடாமல் கடைசி வரை நிற்பதுதான் உண்மையான காதல். அப்படி ஒரு ஸ்டோரியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காதல் கனவா, உன்னை கைவிட மாட்டேன். மாலை நேரம், சூரியன் மெதுவாக மறையும் நேரம். வானம் முழுக்க ஆரஞ்சு நிறம். கடற்கரை காற்று மெதுவாக வீசுது. அலைகள் சத்தம் மட்டும் பின்னணி இசை போல இசைக்குது. ஆதி ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறான். கையில் ஃபோன், ஸ்கிரீனில் சசி புகைப்படம். அவளை பார்த்து அவன் முகத்தில் தானாக சிரிப்பு. இவள்தான் என் வாழ்க்கை என்று மனசுக்குள் நினைத்தான். கொஞ்ச நேரத்தில் சசி வந்தாள். வெள்ளை சுடிதார், காற்றில் பறக்க முடி. அவளை பார்த்த உடனே ஆதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சசி சொன்னாள், என்னடா இப்படி பார்க்குற, முதல் தடவை பார்க்குற மாதிரி. ஆதி சிரிச்சிட்டு, தினமும் பார்த்தாலும் நீ எனக்கு புதுசாத்தான் தெரிகிற. அவள் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். இருவரும் பேச அலைகளை பார்த்து கொண்டு இருந்தனர். சசி மெதுவாக சொன்னாள், ஆதி, எனக்கு ஒரு பயம். ஒரு நாள் நீ என்னை விட்டு போயிட்டா என்ன நடக்கும்? அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆதி அவள் கையை பிடிச்சான், ரொம்ப திடமாக. ஏ லூசு, நீ என் காதலி இல்லை, என் உயிர். உயிரை யாராவது கைவிடுவாங்களா? காதல் கனவாயிருந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் சசி, எந்த சூழ்நிலையிலும். சசி கண்களில் கண்ணீர். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் இல்லையா? ஆதி, வரட்டும், நான் இருக்கிறேன். நீ என் கையை விடாமல் இருந்தால் போதும், நமக்கு எதுவும் ஆகாது. அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். சசி அவள் முடியை மெதுவாக வருடினான். அந்த சூரிய அஸ்தமனம் நேரத்தில் வார்த்தைகள் இல்லாமலே இரு இதயங்கள் பேசிக்கொண்டிருந்தது. சசி, ஒரு வாக்குறுதி தருவியா? ஆதி, எல்லாரும் வாழ்க்கையில் மாறலாம், ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன். உன் கூடத்தான் என் கடைசி வரை என் வாழ்க்கை. அவள் சிரிப்பு. அவன் கையை பிடித்த அந்த நிமிடம், அதுதான் அவர்களோட உண்மையான காதல் ஆரம்பம். காதல் என்றால் சொல்லுவது அல்ல, கைவிடாமல் கடைசி வரை நிற்பதுதான் உண்மையான காதல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் உயர்த்துங்க. நன்றி.